தமிழகம் முழுவதும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் தாவேக தரப்பிலிருந்து கல்வி விருது வழங்கும் விழாவானது தற்போது மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது. தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றினார். தொடர்ந்து மாணவிகளுக்கு பரிசுகளையும் பொன்னாடைகளையும் போர்த்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். ஜெரி, வணக்கம். ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி கல்வி விருது வழங்கும் விழால அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கப்படுது. இந்த முறை மாணவ மாணவிகளுக்கு என்னெல்லாம் பரிசு பொருட்கள் வழங்கப்படுது, அது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். 3வது ஆண்டாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கௌரவித்து வருகிறார். அதே போல 2025 3ஆம் ஆண்டு கல்வி விழாவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற முதற்கட்டமாக 600 மாணவ மாணவிகளை அழைத்து பரிசு பொருட்களும் சான்றிதழும் வழங்கி வருகிறார். அந்த வகையில அவர் மேடையில் பேசிய பிறகு தமிழகத்துல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு தங்க காதணி பரிசளித்தார். அதோடு சான்றிதழும் வழங்கியிருக்கிறார். அதோடு அடுத்தடுத்து மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சான்றிதழோட ரொக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல பரிசுகளை வழங்குவதற்கு முன்னதாக மேடையில் பேசிய விஜய் பெரியாருக்கே ஜாதிய சாயம் பூசியிருக்கின்றனர் என்று பேசியிருக்கிறார். யுபிஎஸ்சி தேர்வுல வினாத்தாளில் பெரியாருடைய பெயருக்கு பின்னால் அவருடைய சாதி பெயரும் சேர்க்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதை தற்பொழுது மாணவர்கள் முன்னிலையில விஜய் பேசியிருக்கிறார். ஜாதி மதம் வைத்து பிரிவினை செய்பவர்கள் சிந்தனைக்கு சென்று விடாதீர்கள், போதைப் பொருட்களை போல் ஜாதியையும் ஒழிக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு என தனி ஆர்வம் இருக்கும், அந்த போக்கில் மாணவர்களை விட வேண்டும் என்று பெற்றோர்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசு தேர்வில் சாதியை தூண்டும் வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தன்னுடைய கண்டனத்தை மாணவர்கள் மத்தியில் விஜய் பதிவு செய்திருக்கிறார். அதே போல நீங்கள் வேண்டுமென்றால் பாருங்கள், அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது என்று பாருங்கள், வண்டியாக எடுத்துக்கொண்டு வருவார்கள், அதையெல்லாம் உங்களிடம் கொள்ளையடித்த பணம்தான், குழந்தைகளின் வாழ்வில் எந்த அழுத்தமும் போட வேண்டாம் என்று பெற்றோர்களுக்கு மாணவர்கள் முன்னிலை அறிவுரை வழங்கியிருக்கிறார். படிப்பில சாதிக்க வேண்டும், அதை மறுக்கவில்லை. ஒரே படிப்பில் மட்டும் நாம் சாதனை செய்ய வேண்டும் என நினைப்பது, ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப யோசித்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளது என்று விஜய் மாணவர்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார். இதுவரை ஊழல் செய்யாத நபர்களை தேர்வு செய்யுங்கள், அதுதான் டெமோக்ரசி, யாரும் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடாதீர்கள் என்று பேசியிருக்கிறார். இதே போல 2வது கல்வியாண்டிலுமே மேடையில பேசும்போது விஜய் வாக்களிக்கும் போது பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க வேண்டாம் என்று மாணவர்களிடம் வலியுறுத்தி இருந்தார். அதையே தான் 3வது கல்வி விழாவிலும் மாணவர்கள் முன்னிலை பேசும்பொழுது பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்க வேண்டாம், சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறார், நீட்டுக்கு எதிராகவும் பேசியிருக்கிறார், பெரியாருக்கு பின்னால் சேர்க்கப்பட்ட சாதி பெயருக்கு எதிராகவும் விஜய் பேசியிருக்கிறார். மூன்று கட்டங்களாக தாவேகாவின் விருது வழங்கும் விழாவானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.